கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இங்கு பவுல் தீமோத்தேயுவுக்கு விதமாக ஆலோசனைகளை சொல்லி எழுதுகின்றார். இந்த ஒரு வசனத்தில் எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்குது என்பதை யோசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. எதற்காக அப்படி மன தெளிவுள்ளவனாயிரு என்று சொல்லுகின்றார் என்றால், தீமோத்தேயு ஒரு வாலிப வயதில் உள்ள தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனிதன். அந்த ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை ஏற்படுத்தி கொள்றாங்க, திரளாய் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி, அப்போ நீ ஆனால் இந்த மாதிரி இதுக்கு விலகி மன தெளிவுள்ளவனாக இரு என்று பவுல் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் ஒருவேளை எது தெளிவான சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளாத படிக்கு எல்லாவற்றையும் கேட்டு மனதிலே போட்டு குழப்பி சரியான தெளிவை அடையாமல் இருக்கிற அநேகர் உண்டு. ஆனால் நாம் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தெளிவாய் நடத்தும்படியாக ஜெபித்து மனம் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. வசனம் மற்றும் நம்ம நடக்கைகள், நம்ம எல்லாவற்றிலும் கூட ஒரு தெளிவு நிறைந்தவர்களாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி நம்பி அது நம்முடைய ஆத்மாவுக்கே சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ மன தெளிவோடு நடக்க வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறார். அதற்கப்புறம் பாருங்க, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். தீங்கு அனுபவினா என்ன அப்படின்னா, அப்போ கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு சில பாடுகள் உண்டு, சில உபத்திரவங்கள் உண்டு இல்லையா? ஆவிக்குரியவனுக்கு மாம்சத்திற்குரியவன் எப்போவுமே எதிர்த்து நிற்கிறான் என்று பார்க்கின்றான். அப்போ நம்ம சத்தியத்தின்படி நடக்க, ஆவியினால் நிரம்பி ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம வாழும் பொழுது நமக்கு மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்க மாம்சத்திற்குரியவைகளை சிந்தித்து அப்படியே மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளிடமிருந்து நமக்கு சில தீமைகள் வருவது உண்டு. ஆனால் அந்த தீங்கையெல்லாம் நம்ம அனுபவிக்க தான் வேண்டும். கர்த்தருக்காக அந்த தீமைகளை நம்ம சகித்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க தான் வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மட்டும் அல்ல என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிறபடி அந்தகார வல்லமைகளோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் உண்டு. அதனோடு கூட இந்த மனுஷ உலகத்திலிருந்து போராட்டம் உண்டு. எசேக்கியேல் 2வது அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார், கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். 6வது வசனம், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்கிற வார்த்தைகளை நீ கலக வீட்டாராகிய என் ஜனத்திற்கு போய் எச்சரி. அவங்க கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், கேட்டாலும் கேட்காட்டி பரவாயில்ல, ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று தெரியட்டும். நீ யார் மத்தியில் குடியிருக்கிற, நீ நெரிஞ்சில் முள் போல அப்படியே நச்சு 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 நச்சுன்னு குத்திக்கிட்டே இருக்கிற மனுஷர்கள் இருப்பாங்க. அப்புறம் முள்ளு மாதிரி அப்படியே குத்துவாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் இருதயத்தை அப்படியே குத்தும். அப்புறம் தேள்களை போல விஷம் நிறைந்த நெரிஞ்சில் முள்ளுகள் தேள்கள். பார்த்தீங்களா, ஆண்டவரை எவ்வளோ அழகாக பிரித்து சொல்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்ட தேள் போல கொட்டி அந்த கொட்டுறதுனால வருகின்ற வேதனை ரொம்ப நேரம் அல்லது சில நாட்கள் கழித்து தான் சரியாகும் இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட வேதனைப்படுத்துகின்ற தேள்களை போல இருக்கிற மனுஷர்களும் இருப்பாங்க.
அப்போது ஒரு ஊழியம், ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது நம்மை சூழ இருக்கிற மக்கள் இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து வருகின்ற இப்படிப்பட்ட முள் போன்ற வார்த்தைகள், நெரிஞ்சில் முல்லை போல குத்தி கொண்டே இருக்கிற அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீ தீங்கு அனுபவி, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியது தான் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட தீமைகளையெல்லாம் நீ அனுபவி. அப்புறம் சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆனால் நீ ஒரு சுவிசேஷகன், நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை நீ கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறாரு. அவர் மனுக்குலத்தை ரட்சிக்க பூமியிலே மனிதனாய் வந்து பிறந்து இரத்தம் சிந்தி சிலுவையிலே நம்மை மீட்டு எடுத்து அந்த நற்செய்தியை நம்ம சொல்லணும். அதோடு கூட அவர் திரும்பமாக வரப்போகிறார், நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்கிற அந்த நற்செய்தியை நம்ம சொல்லுபவர்களாக இருக்க வேண்டும். இது யாரெல்லாம் சொல்லணும்னா எல்லாருமே இதை சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீ சுவிசேஷகனுடைய வேலையை கட்டாயம் எல்லாரும் செய்யணும். ஆனால் உன் ஊழியம்னா என்ன? கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், ஒரு நற்செய்தி பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா நடத்துகிறோம். அப்போ அந்த ஆசீர்வாத பெருவிழாவில் எவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். அந்த இடத்த சுத்தம் பண்ணி மேடை போட்டு லைட் போட்டு PA சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இல்லை இவ்வளோ வேலைகளை பார்த்து ஒரு கூட்டம் நடக்கும்போது பாடகர்கள் பாட்டு பாடுறாங்க, இசை மீட்டுபவர்கள் இசை மீட்டுறாங்க. அந்த கூட்டம் நடத்துவதற்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை சந்திக்க காணிக்க கொடுக்குறாங்க. ஊழியக்காரராக இருக்கிறவங்க வந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் பிரசவ வேதனை படுவது போல வசனத்தை பெற்று கொண்டு வந்து பேசுகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமா சேர்ந்து தான் ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அநேகர் தேவையாக இருக்கும். அப்போது ஆனால் மற்றவங்க கண்ணில் படுறது பிரசங்கம் பண்ணுறவங்க மட்டும்தான் ஊழியக்காரராக எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இதற்கு பின்னணியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொரு வகையான பொறுப்பு, ஒவ்வொரு காரியத்தை செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே தேவனுடைய பார்வையில் இசைந்து செயல்படும் பொழுது ஊழியக்காரர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்? ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வகையில் இணைந்து நின்றாதான் தேவ சித்தம் நிறைவேறும், ஊழியம் நிறைவேறும். அப்போது இந்த விதத்தில் செயல்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன அபிஷேகம் கொடுத்துருக்கிறார், என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறார், அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். சுவிசேஷகர் ஊழியத்தை எல்லாம் செய்யணும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பையும் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவர்களாயிருந்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் வருகின்ற சில பாடுகளை நம்ம அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே சுவிசேஷக ஊழியத்தை எல்லாருமே நிறைவேற்றவும் மற்றும் தங்களுக்குரிய அழைப்பை, கடமைகளை அழகாய் புரிந்து கொண்டு அதை செவ்வையாய் செய்யவும் என் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.